வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது என்னென்னா, ரிலேஷன்ஷிப் இன்புட் அண்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி சொல்கிறது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கான்செப்டே என்னென்னா, ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்கேல் வந்து ரிலவெண்ட் எப்போ அப்படின்னா, லாங் பீரியடில் வந்து இன்புட்ஸ் வேரி பண்ணால் மட்டும்தான். ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம இன்புட்டை வேரி பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் அதில் டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ஒரு பேசிக் அசம்ஷனாக இருக்குது. லா ஆஃப் ப்ரொபோர்ஷன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பிஹேவியர் ஆஃப் ஒரு அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். லைக் ஒரு அவுட்புட் வந்து ஃபார்ம் வந்து காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து வேரி பண்ணுவோம். ஸோ அப்படி வேரி பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரோட அவுட்புட் வந்து எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, மித்த ஃபேக்டர்லாம் ஃபிக்ஸடாக வச்சுட்டு அந்த வேரியபிள் ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் சாம்சன் அப்படின்னா சொல்கிறாரு அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் சம் இன்புட் கிவ்ஸ் ஸ்டேட் டெக்னாலஜி அவுட்புட் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ். ஒரு பர்டிகுலர் இன்புட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்துறது மூலமாக ஏதோ ஒரு டெக்னாலஜி மூலமாக அந்த அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆனால் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இன்புட் பிகம்ஸ் லெஸ் எஃபெக்டிவ் பிகம். அந்த அளவுக்கு இன்புட் ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் கொஞ்சம் கூட்டும் போது சேஞ்சஸ் இருக்கும், அடுத்த சேஞ்சஸ் இருக்குது. அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்புட்டில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் பெருசாக சேஞ்ச் இல்லை அப்படின்னா இட் பிகம்ஸ் ஸோ லெஸ் எஃபெக்டிவாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் இது வில் பி அப்ளிகபிள். ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் அசம்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி இன் ப்ரொடக்ஷன் அது வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒன்லி ஒன் ஃபேக்டர் ஆஃப் இன்புட் ப்ரொடக்ஷன் இஸ் மேட் வேரியபிள், அதர் ஃபேக்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜினியஸ் இன் நேச்சராக இருக்கணும். என்டையர் ப்ரொடக்ஷன் வந்து ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் ஆல் இன்புட்ஸ் கேன் பி வேரியபிள். ஷார்ட் ரன்னாகவும் இருக்கலாம், லாங் ரன்னாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்புட்ஸ் வந்து கேன் பி வேரியபிள் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இன்புட்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அசப்ஷன் ஒன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் இதில் 4 ஸ்டேஜாக சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா, டோட்டல் ப்ரொடக்ஷனாக இன்க்ரீசிங் ரேட் பார்க்குறது. டிபிசி டோட்டல் ப்ரொடக்ஷன் கவுன்னு சொல்லுவாங்க. இட் ஷார்ப்லி பாயிண்ட் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன். இட் இஸ் தி ஃபோர்த் காம்பினேஷன் ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. இட் இஸ் தி மேக்ஸிமம். ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் த ரிஃப்ளெக்ஷன் டிபிசி வில் டிமினிஷிங் ரேட். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல் பார்த்ததுக்கப்புறமே பார்த்திங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கர்வ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ த ஸ்டேஜ் 1 ரெஃபர்ஸ் டு இன்க்ரீசிங் ஸ்டேஜ் வென் டிபி அண்ட் எம்பி ஆர் இன்க்ரீசிங். இட் இஸ் இன் இன்க்ரீசிங் டு த ரிட்டர்ன் ஸ்டேஜ். சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, டிபி2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிமினிஷிங் ரேட் டு ரீச்சஸ் தி பாயிண்ட் எஸ் அட் த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் அப்படி ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கும். பட் ஸ்டில் தேர் ஆர் பாசிட்டிவ்ஸ் இதில் இருக்குது. ஓகே, பட் கட்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் டிமினிஷிங் ரேட். எக்ஸிஸ்டிங் ரேட்டை வந்து எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் வந்து என்னது உங்களோட டிமினிஷிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டேஜ் செகண்டில். அடுத்த ஸ்டேஜ் தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிபிசி டிக்ளைன், தேர் ஃபோர் ஸ்லோப் டவுன் டுவர்ட்ஸ். இந்த டிபிசியோட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பி நெகட்டிவ் ஆகிடுச்சு. இந்த எம்பி கவ் பாருங்களேன், நெகட்டிவ் ஆகிடுக்கு. அதே மாதிரி தஸ் த எம்பி அண்ட் ஏ பாஸஸ் 3 ஸ்டேஜஸ். 3 ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணால் கூட லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் திங்கிங். ஓகே, ஸோ இந்த ஐஎஸ்ஓ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐஎஸ்ஓ கான்டென்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஐஎஸ்ஓ கான்டென்ட் க்ரவ் இஸ் அ பாசிட்டிவ் காம்பினேஷன் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ சேம் குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஐஎஸ்ஓ கான்டென்ட் அப்படின்றது இஸ் நோன் அஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐஎஸ்என் ப்ராடக்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ் ஆர் ப்ரொடக்ஷன் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு இதை சொல்லலாம். சரியா? த ஸ்லோப் ஆஃப் ஐஎஸ்என் கான்ட்ராக்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன்ஸுக்கும் கேபிட்டல் நீட்ஸுக்கும் லேபர்ஸ்க்கும் இருக்கும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 levels ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் வரும். ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ கான்டென்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஐஎஸ்ஓ ஹேஸ் கான்டென்ட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஸ்லோப், ISO contents are convex to the origin, ISO contents are cannot be intersected or tangent to each other, upper ISO contents represent the higher level of output. ஸோ இப்போ என்னென்னா ஐஎஸ்ஓ வந்து ஹாவ் நெகட்டிவ் ஸ்லோப்பாக தான் இருக்கலாம், ஹாவ் அ நெகட்டிவ் ஸ்லோப். ஐஎஸ்ஓ கான டவுன்வர்டிங் ஸ்லோப் டு ரைட் சைடில் ஸ்லோப் க்ரியேட் ஆச்சுன்னா ஐஎஸ்ஓ சர்க்கிளில்
கர்வில் இந்த அவுட்புட் வந்து என்னென்னா சேம் லெவலாக இருந்தால் கூட ஒன் வேரியபிள் வில் ரெடியூஸ் தி அதர் இன்க்ரீஸ் ஆஃப் தி அதர் வேரியபிள்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ குவாண்டன்ஸ் ஆர் கன்வெக்ஸ் டு த ஆரிஜின். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் டிக்ளைன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் along the curve. In other words, we can go that going on increasing quantity of one input, say labor வந்து நம்ம இன்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ரெடியூசிங் தி குவான்டிட்டி ஆஃப் அதர் இன்புட்ஸ், மற்ற குவான்டிட்டி ஆஃப் இன்புட்ஸ் வந்து குறைக்கிறதுனால we see that inputs of the capital are scarce additional of other units in labor. ஸோ லேபரில் அதிகமாக இன்புட் அமௌண்ட் போடுறதுனா என்ன ஆகும், மற்றதுக்கு வந்து குறைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம போய் சேருவோம். ஸோ அதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க. தென் ஐஎஸ்ஓ can be intersected by the tangent of each other. ஸோ ஐஎஸ்ஓ கான்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து கேனாட் இன்டர்செக்ட் ஆர் பி டேஞ்ச் டுகெதர், ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையதோ இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் டூ ஐஎஸ்ஓ கர்வ்ஸ் 40 units ப்ரொடியூஸ் அண்ட் செகண்ட் வந்து 60 units, if each cut each other there would be a common combination of factor which is both curves are combination shown in the figure. இப்போ ஒன்று வந்து 40 இன்னொன்று 60, ரெண்டு ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டுக்குமே ஏதோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் அப்சர்வ் தட் ஹவு த சேம் காம்பினேஷன் ப்ரொடியூஸ் டூ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ ரெண்டு காம்பினேஷன் எப்படி வந்து ஒரே ஃபேக்டர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கேள்விக்குறி. ஸோ அப்போ என்ன ஆகுனா இப்போ இந்த மாதிரி செகண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஹையர் ஐசோலேண்ட் கர்வ்ஸ் தான் நமக்கு இருக்கணும், ஹையர் அண்ட் லோயர் ஐசோலேண்ட் கர்வாக தான் இருக்கணும். ஸோ எப்பயுமே என்ன ஆகக்கூடாது, ஐசோலேண்ட் கர்வ்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே காம்பினேஷன் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ரெண்டும் ஒரே காம்பினேஷனில் இருக்குது, டூ ப்ராடக்ட்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்து அப்பர் ஐஎஸ்ஓ குவான்டென்ட்ஸ் அண்ட் ரெப்ரசன்ஸ் லோயர் லெவல் ஆஃப் அவுட்புட். எப்பயுமே இந்த ஹையர் ஐஎஸ்ஓ கான்டென்ட் இருக்கு இல்லையா, லார்ஜர் அவுட்புட் இஸ் த சேம் குவான்டிட்டி ஆஃப் ஒன் இன்புட் ஆஃப் லார்ஜர் குவான்டிட்டி ஆஃப் அதர் இன்புட், லார்ஜர் அவுட்புட் வில் பி ப்ரொடியூஸ்ட். த ஹையர் ஐசோலேண்ட் கான்டென்ட் ரெப்ரசன்ட் லார்ஜர் அவுட், நிறைய அவுட்புட் கொடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஹையர். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துங்க 45 60 தானே ஹையர் அவுட்புட். ஸோ அந்த ஃபேக்டர் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஐஎஸ்எஸ் கர்வ் வைசஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ், இது கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருந்தாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான், கேபிட்டல் அண்ட் லேபர் அப்படின்னு தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி டிம்ப்ளூஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னென்னா இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கும் இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேனாட் பி மெஷர் இன் ஃபிசிக்கல் யூனிட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் வந்து ஐஎஸ்என்கான ஃபிசிக்கல் யூனிட்ஸை மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிஃபரன்ஸ் ஆஃப் கர்வ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து லோயர் ஒன், பட் இட் கேனாட் பி ஷெட் இன் திஸ் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிரைவ்ட் ஃப்ரம் தி இன்டிஃபரன்ஸ் கர்வ். சரியா? ஸோ இது ரெண்டு தான் இதுக்குடைய பேசிக் டிஃபரன்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ குவான்டென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லீனியர் ஐஎஸ்ஓ குவான்டென்ட். லீனியர் ஐஎஸ்ஓ குவான்டென்ட் அப்படின்றது என்னென்னா இது அசியூம் தி பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டியூட்டபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு இதுக்கு பதிலாக இன்னொரு இந்த இதுக்கு பதிலாக இல்லது லைக் ப்ரொடியூஸ் யூசிங் ஒன்லி பை கேபிட்டல் ஆர் லேபர் பை இன்ஃபைனைட் காம்பினேஷன் கேபிட்டல் லேபர் அவுட்புட் சைஸ் can be produced using only capital labor by larger amount combination of capital labor. ஸோ இவ்வளோ லேபர் இவ்வளோ கேபிட்டல் போடணும், இவ்வளோ அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதில் வேரியஸ் காம்பினேஷன்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் ஐஎஸ்ஓ குவான்டென்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ரைட் ஆங்கிள் ஐஎஸ்எஸ் குவான்டென்ட்ன்றது என்னென்னா எக்ஸ்ட்ரிக்ட் கம்பேரிட்டிவ்லி தட் இஸ் ஜீரோ சப்ஸ்டியூட்டபிள். இதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ஒன்லி ஒன் மெத்தடில் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கமாடிட்டிக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐஎஸ்ஓ குவான்டென்ட் ஆர் லெட்டிஃபைட் ஐஎஸ்ஓ குவான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு டயக்ராமில் பாருங்கள், செகண்ட் டயக்ராமில். ஓகே, ரைட் ஆங்கிள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சப்செட் ஆஃப் கிங்க்டு லின்ஸ் ஐசோகுவான்ட் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து கேபிட்டல் அண்ட் லேபர் அப்படின்றது தான் ஃபியூ ப்ராசஸ் ஆஃப் ஒன் கமாடிட்டி. எக்ஸாம்பிள் P1 P2 P3 P4 அப்படின்னு சொல்லி 4 ப்ரொடியூசிங் ப்ராசஸையும் அதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்லி கிங்ஸ் அப்படின்றது தான் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ குவான்டென்ட் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் குவான்டென்ட். இதோட பேசிக்கலி பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஆஃப் எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங்கை இதில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கான்வெக்ஸ் ஐஎஸ்ஓ குவான்டென்ட். இந்த ஃபார்ம் என்ன, கண்டினியூஸ் சப்ஸ்டியூட்டபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபரோட கண்டினியூஸ் ஒன்லி ஓவர் எ சர்டன் ரேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் இதை பண்ண முடியும். பியாண்ட் த ஃபேக்டர் வந்து சப்ஸ்டியூட் ஈச் அதர் வந்து பண்ண முடியாது. இந்த ஐஎஸ்ஓ குவான்டென்ட் இது அப்பியர் ஸ்மூத் கர்வாக வந்து கான்வெக்ஸ் கர்வாக இதில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிங்க்டு கான்டென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம மாற்றும் போது அந்த எக்ஸ் வேல்யூஸ் பாருங்கள் மாறிட்டே வந்திருக்கு. ஆனால் இதே வந்து கான்வெக்ஸ் ஐஎஸ்எஸ் கான்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் கர்வாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ குவான்டென்ட் அண்ட் ஈக்குவல் ப்ராடக்ட் மேப்.
ஸோ ஐஎஸ்ஓ ஃபார் ஈச் லெவல் ஆஃப் அவுட்புட் டிஃப்ரெண்ட் ஐஎஸ்ஓ கான்டென்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வென் இட் ஹோல் அரே ஆஃப் ஐஎஸ்ஓ கான்டென்ட் ரெப்ரசன்ட் ஒன் கிராஃப், it is called as ISO content map. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவுட்புட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கிராஃப் ஃபார்ம் ஆகும். அந்த எல்லா கிராஃபையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ISN கான்டென்ட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து ரெப்ரசன்ட் தி ஹையர் லெவல் ஆஃப் இதோட ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் என்ன பண்ணுவோம் ஐஎஸ்என் கான்டென்ட் மேப்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐசோலேட்ஸ் டஸ் நாட் மெஷர் தி அப்சல்யூட் டிஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் அவுட்புட் அண்ட் தி ரெப்ரசன்ட். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை வந்து மெஷர் பண்ணாது, இது சும்மா டிஃபரன்சியேஷனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன் ப்ரைஸ் லைன் அவுட்லைன் லே அப்படின்றது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வித் ப்ராடக்ட் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அமௌண்ட் ஆஃப் த மணி வித் த ஃபர்ம் ஸ்பெண்ட். இது ரெண்டுக்குரிய விஷயங்கள் தான். அதாவது என்னென்னா ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன்றது என்னென்னா டூ திங்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒன்று ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி விச் ஃபார்ம் ஸ்பெண்ட். இதில் ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் பர்ச்சேஸ்ட் கிவன் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் மணி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 300 ரூபான்ற ஃபேக்டர் எக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா பெர் யூனிட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சம்மு வந்து 300 அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் 100 யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி 33 இவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா 100 யூனிட்ஸ், ஒய் வந்து இந்த 33 அப்படின்றது. அதே மாதிரி 5 ரூபீஸ் அப்படிங்கும்போது சம் 3 60 யூனிட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 60 யூனிட்ஸ் அப்படிங்கும்போது 300 யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்க பார்த்தோன்னா பேஸ்ட் அப்பான் வாட் ஆர் காம்பினேஷன் லைஸ் ஆன் இட் த ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன் இஸ் நோன் அஸ் ப்ரைஸ் லைன் ஆர் அவுட்லைன். என்ன விலைக்கு அதை வாங்குகிறோம் அப்படின்றது தான் என்னது ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஸோ ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.